சந்தோஷம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் பற்றி பேசுவதற்கோ அல்லது அந்த விஷயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு அவ்வளவு தகுதி இங்க இருக்குதா எனக்கு தெரியல. பட் ஒரு 2 விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு வாய்ப்பை கொடுத்த குருமானவர்களுக்கும் அறங்காவலர் பெருமக்களுக்கும் மற்ற அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்ன வேணும் உலகத்துல அப்படின்னா பதில். நமக்கு தேவை பதில் தான். கேள்விகள் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. எப்படி இருந்தா பணம் வரும், இது ஒரு கேள்வி. எப்படி இருந்தா நல்ல மனைவி கிடைப்பாங்க, இது ஒரு கேள்வி. எப்படி இருந்தா நல்ல கணவர் கிடைப்பாங்க, இது ஒரு கேள்வி. எந்த மாதிரி வேகத்துல போனா இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல போய் ரீச் ஆகலாம், அது ஒரு கேள்வி. எந்த உடையை அணிந்தால் அழகாக தெரியலாம், அது ஒரு கேள்வி. என்ன சாப்பிட்டால் உடல் எடை கூடாது, அது ஒரு கேள்வி. என்ன சாப்பிடாமல் இருந்தால் உடல் எடை கூடாது, உடல் ஆரோக்கியமாக, அது ஒரு கேள்வி. எல்லாம் கேள்விகள். மக்களிடையே கேள்விகள் நிறைய இருக்கின்றன. ஆனா பதில்கள் தான் சவால். இதை விட மிகப்பெரிய கேள்வி பணம் எங்க இருக்கு, அது ஒரு கேள்வி. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பதில் வேணும். நம்ம போய் எடுத்தா யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சரியான இடத்துல போய் எடுக்கணும். எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையும் உள்ளத்தாலேயோ உடலாலேயோ தொந்தரவு செய்யாம எடுத்தா எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்போ உள்ளத்தால உடலால தொந்தரவு செய்யாம பணத்தை எடுக்கிறது எப்படி? எல்லாமே ஆயிரக்கணக்கான கேள்விகள், மக்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேள்விகள். ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இந்த எல்லா கேள்விகளுக்கும், அது எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, உலகத்திலே அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூறுவதற்கு ஒருவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் கூறும் பதிலை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? யாரு அவங்க, எங்க இருக்கிறாங்க, டக்குன்னு போய் மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு குழந்தைங்க, என் வயது குரூப் மக்கள், பெரியவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குதான்னு எனக்கு தெரியல. கேட்டீங்கன்னா யாரு அங்க, அவர் எங்க இருக்காரு, நான் உடனே போய் பாக்குறேன். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் அவர் தயாராக வைத்திருக்கிறார். அவர் பேசும் பொழுது நாம் அவருடைய பேச்சை சரியாக கேட்டோம் என்றால், கேட்பதற்கு தயார் ஆனோம் என்றால் நமக்கு எல்லா பதில்களும் கிடைக்கும். அவரை நாம் சந்திக்க வேண்டும். அவரை நாம் எப்படி சந்திப்பது? அவர் எங்கே இருக்கிறார் என்றால் குருமகான் அவர்கள் அதற்கு பதில் கூறிவிட்டார். அவர் முதலில் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் அவர் கூறும் பதில்களை கேட்பதற்கு நாம் அமைதி காக்க வேண்டும். முதல்ல நீங்க ஒருத்தங்கிட்ட போறீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் இல்லையா? பணம் எங்க இருக்குது சொல்லுவாரு, எந்த ஊருக்கு போனோம், எப்படி போனோம் சொல்லுவாரு, என்ன செய்யணும், உடல் எடை கூடக்கூடாதுன்னா அது சொல்லுவாரு, அழகா தெரியணும்னா அதுக்கு என்ன செய்யாது, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட் பதில் வச்சிருக்காரு. 100% சொல்யூஷன். அவர் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நம்ம அந்த பதில்களை கேட்பதற்கு தயாராகணும்னா முதல்ல அவர் கேட்கறது நமக்கு, அவர் சொல்றது நமக்கு கேட்கணும்னா நம்ம அமைதியா இருந்தாதான் நமக்கு அது கேட்கணும். இப்ப நம்ம பாலகுமரன் இருக்காரு, அவருக்கு எல்லா பதிலும் தெரியும்னா நான் அவர்கிட்ட போய் நின்னா நான் அமைதியா நின்று கேட்டாதான் அவர் சொல்ற பதில்கள் எனக்கு கேட்கும். நான் அமைதியா இல்லைன்னா அவர் சொல்ற பதில்கள் எனக்கு கேட்காது. ஏன்னா நானே சத்தம் போடுறேன். அப்ப நான் சத்தம் போடும்போது அவர் சொல்றது எனக்கு கேட்காது.
அப்ப நான் சத்தம் போடாம பாலகுமரன் சொல்றதை நானு கேட்கணும். நான் சிலம்பு இது கத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த தம்பி கிட்ட. நான் அவர்கிட்ட போயிட்டு நானே பேசிட்டு இருந்தா அவரு சிலம்பாட்டம் கத்து கொடுக்குறது எனக்கு எப்படி வரும்? அந்த பதில் எனக்கு கேட்காது. அப்போ இந்த ஒருவர் இருக்கிறார், அந்த ஒருவரிடத்துல எல்லா பதில்களும் இருக்கின்றன. அந்த பதில்கள் நம் காதில் விழ வேண்டும் என்றால் நாம் அமைதி காக்க வேண்டும். அப்படி நாம் அமைதி காக்க வேண்டும் என்று குருமகான் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு ஆண்டும் குளோபல் பீஸ் டே அன்னைக்கு 12 வருஷம் ஒரு இடத்துக்கு போய் அமைதியா இருந்து கத்துக்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்புறம் வேண்டாம் 6 வருஷம், அப்புறம் வேண்டாம் 3 வருஷம், அப்புறம் வேண்டாம் 1 வருஷம், அப்புறம் வேண்டாம் 1 மாசம், வேண்டாம் 1 வாரம், வேண்டாம் 1 நாள், வேண்டாம் 1 நிமிஷமாவது அமைதியா இருந்தீங்கன்னா அப்படின்னு அந்த 1 நிமிட அமைதிக்காக குருமானவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒருவரிடத்திலே எல்லா பதில்களும் இருக்கின்றன. அந்த ஒருவர் யார் என்றால் நீங்களே. நமக்குள்ளே எல்லா பதில்களும் இருக்கின்றன. நாம் அமைதியாக அமர்ந்து நம்மை நாம் கவனிக்கும் பொழுது எல்லா கொட்டி கிடக்கும் பதில்களும் நமக்கு ஒன்றாக வெளிவரும். அதுதான் அமைதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட். இந்த உலகம் சமாதான ஆலயத்துக்கு நான் வர்றதுக்கு 2002 ஜனவரி 29 உலக அமைதிக்கான பிரதிநிதியா ஐநா சபையில 2027 நான் பேசியிருப்பேன் அப்படின்றது என்னுடைய ஒரு சங்கல்பம். அன்னைக்கு அதுக்கான கேள்விகள் அப்ப அமைதியா இருக்கிற அதுக்கான பதில்கள் வர வர ஒரு நாள் டக்குன்னு உலக சமாதான ஆலயத்துக்கு நீ போ அப்படின்ற அந்த ஒரு பதில் வந்தது. அதனுடைய விளைவு இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். அப்போ பணம் சம்பாதிக்கணுமா, அதற்கு பதில் உள்ளே இருக்கிறது. நல்ல மனைவி வேணுமா, பதில் உள்ளே இருக்கிறது. நல்ல படிப்பு வேணுமா, இருக்கு. எல்லாவற்றிற்கும் உள்ளே பதில் இருக்கிறது. அந்த பதில்கள் கொடுப்பது உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் தான். ஆனால் அதை கேட்கும் ஒரு திறமை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அமைதி காக்க வேண்டும். அந்த அமைதியே அனைத்திற்கும் மூலம் என்பதை மிக சிறப்பாக தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, தேச அமைதி, உலக அமைதி, பிரபஞ்ச அமைதி, அனைத்திற்கும் அந்த அமைதியே மூலம் என்பதை சிறப்பாக உணர்த்து வருகிற நம்ம கேவி சொன்னது போல நம்ம எல்லாம் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ நம்ம குருமகானோடு இப்படி நிற்பதற்கே அவர் கண்ணில் படுவதற்கே நாம் அனைவரும் புண்ணியம் செய்திருக்கிறோம். எனவே குழந்தைகள் முக்கியமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னா 23 மணி நேரம் நமக்கு வேணும்னா 1/2 மணி நேரம் நம்ம முதலீடு செய்ய வேண்டும். 1/2 மணி நேரம் நாம் முதலீடு செய்தால் 23 மணி நேரம் 30 நிமிடங்கள் நம் வசம். ஏன்னா அந்த 30 நிமிஷத்துல நமக்கு எல்லா பதிலும் கிடைச்சிடுது. ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, சும்மா உட்கார்ந்துருந்தா போதும். மகானவர்கள் கூறுவது போல சும்மா உட்கார்ந்தா போதும். 2 நாள் தூக்கம் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் குட்டி, ஒரு குழந்தை எழுந்து நிற்கும் விழுந்துடும், எழுந்து நிற்கும் விழுந்துடும், அப்புறம் எழுந்து நின்றுடுது. கரெக்டா? அப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்கும் விழுந்துது, ஒரு அடி எடுத்து வைக்கும் விழுந்தது, இன்னொரு நாள் ஒரு அடி எடுத்து வச்சிருது, அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப எல்லாமே பயிற்சி தானப்பா. என்னுடைய வாழ்க்கையில 300க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கோச்சஸ் இருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் நான் வழங்கி இருக்கிறேன். அனைத்திலும் கற்றுக்கொண்டது ஒன்றுதான், நீ உன்னை கவனித்தால் வெற்றி நிச்சயம். ஏனென்றால் நீ உன்னை கவனிக்கும் பொழுது உன்னுள் எல்லா பதில்களும் இருக்கின்றன. எல்லா பதில்களும் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த பதில்களை ஒரு குருவின் கையை பிடித்து நாம் பின்பற்றினோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சந்தோஷம்.